அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழ்நாடு முழுவதும் 10ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு ஒட்டுமொத்தமாக ஒரு 9,09,002 பேர் தேர்வு எழுதுகிறார்கள். மாணவர்கள், மாணவிகள். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய அந்த வாழ்த்துக்களோடு துறை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய வாழ்த்துக்களையும் அந்த மாணவ செல்வங்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கோம். ஏன்னா வெரி ஃபஸ்ட் டைம் ஒரு போர்டு எக்ஸாம் எழுத போகிறாங்க அந்த குழந்தைங்க. எழுதும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் இருக்கணுமே தவிர அதில் ஒரு பதட்டம் இருக்கக்கூடாது. இது தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிற மாதிரி இது இன்னொரு டெஸ்ட், அவ்வளோதான். நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எந்த ஃப்ரெண்ட்ஸோடு படிச்சிங்களோ, எந்த கிளாஸ் ரூமில் உட்காந்து படிச்சிங்களோ அந்த கிளாஸ் ரூமில் உட்காந்து நீங்கள் பாடம் எழுதுகிற ஒரு உணர்வு. அதனால தான் அந்த பயத்தை போக்குன்றது மாதிரி ரிவிஷன் எக்ஸாம்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். கிளாஸ் டெஸ்ட்லேருந்து தொடர்ந்து உங்களை அசஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும் அதில். ஸோ அதனால் இன்றைக்கு இந்த 10ஆம் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் நீங்கள் ரொம்ப ஒரு ஹாப்பியாக படிங்க. ஃபஸ்ட்டு உடல்நலத்தை கெடுத்துக்காமல் விடிய உட்காந்து படிச்சுட்டு அடுத்த நாள் எக்ஸாம் எழுதுகிற ஹாலில் தூங்குறது, இல்லை உடம்பு சரியாமல் போகுது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக அதே நேரத்தில் நான் உங்களுக்கு என்ன பாடம் நடத்தப்பட்டதோ அதில் என்ன உங்களுக்கு கேள்வியும் வரப்போகிறது. ஸோ அதை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு எழுதினாலே போதுமானதாகத்தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி தேர்வு எழுதக்கூடிய அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழ்நாடு முழுவதும் 10ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு ஒட்டுமொத்தமாக ஒரு 9,09,002 பேர் தேர்வு எழுதுகிறார்கள். மாணவர்கள், மாணவிகள். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய அந்த வாழ்த்துக்களோடு துறை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய வாழ்த்துக்களையும் அந்த மாணவ செல்வங்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கோம். ஏன்னா வெரி ஃபஸ்ட் டைம் ஒரு போர்டு எக்ஸாம் எழுத போகிறாங்க அந்த குழந்தைங்க. எழுதும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் இருக்கணுமே தவிர அதில் ஒரு பதட்டம் இருக்கக்கூடாது. இது தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிற மாதிரி இது இன்னொரு டெஸ்ட், அவ்வளோதான். நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எந்த ஃப்ரெண்ட்ஸோடு படிச்சிங்களோ, எந்த கிளாஸ் ரூமில் உட்காந்து படிச்சிங்களோ அந்த கிளாஸ் ரூமில் உட்காந்து நீங்கள் பாடம் எழுதுகிற ஒரு உணர்வு. அதனால தான் அந்த பயத்தை போக்குன்றது மாதிரி ரிவிஷன் எக்ஸாம்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். கிளாஸ் டெஸ்ட்லேருந்து தொடர்ந்து உங்களை அசஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும் அதில். ஸோ அதனால் இன்றைக்கு இந்த 10ஆம் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் நீங்கள் ரொம்ப ஒரு ஹாப்பியாக படிங்க. ஃபஸ்ட்டு உடல்நலத்தை கெடுத்துக்காமல் விடிய உட்காந்து படிச்சுட்டு அடுத்த நாள் எக்ஸாம் எழுதுகிற ஹாலில் தூங்குறது, இல்லை உடம்பு சரியாமல் போகுது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக அதே நேரத்தில் நான் உங்களுக்கு என்ன பாடம் நடத்தப்பட்டதோ அதில் என்ன உங்களுக்கு கேள்வியும் வரப்போகிறது. ஸோ அதை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு எழுதினாலே போதுமானதாகத்தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி தேர்வு எழுதக்கூடிய அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.